அண்ணன் மேரே அக்கா மேரே தம்பி மேரே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் இடியப்பம், எங்களோட ஊர் ஸ்டைலில் இடியப்பம். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரிசியை போட்டு ஊற வச்சுருக்குது. இப்போ அரிசியை போட்டு ஊற வச்சுட்டு நீ என்ன செய்கிறன்னு சொன்னால், இதே அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைக்கிறது. கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அதை அந்த மாவை எடுத்து தான் ஃப்ரெஷ்ஷாக அவிக்கிற இடியப்பம். இந்த இடியப்பம் போய் அவிக்கிறன்றதை பாருங்கள். நிறைய பேருக்கு இடியப்பம் அவிக்க தெரியும், ஆனால் இருந்தாலும் அது வித்தியாசமாக ஃப்ரெஷ் அரிசியில் செய்கிற இடியப்பத்தை பாருங்கள் எப்படி வருதுன்னு. அரிசி ஃப்ரெஷ்ஷாக நிறைய போட்டு கிரைண்டரில் அரைச்சி அரிக்கல்ல அரிச்சு அதுக்கு பிறகு தான் நாங்கள் இடியப்பம் அரைக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடியப்பம், ரெடிமேட் மாவு இல்லாமல். எங்களோட இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? இதுதான் அரிக்கன். ஊரில் சுவாகில் அரைக்கிறது, இங்கே சுவாகி இல்லை, அதனால இதில் அரைக்கிறோம். இடியப்பத்துக்கு மாவு குழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அரிசியை நிறைய போட்டு அரிசியை கிரைண்டரில் அரைச்சி அதை பிறகு சட்டியில் வச்சு அவிச்சு அந்த மாவை எடுத்து குழைச்சி அதில் இருந்து இடியப்பம் புளிய போகிறோம். இதெல்லாம் எப்படி செய்கிறோம்னா நிறைய டைம் இருக்குது, அதனால் இப்படி செய்கிறோம். நார்மலாக என்ன செய்கிறது, அவிச்ச ரெடிமேட் மா இருக்கும், அதை சடக்குன்னு குழைச்சிட்டு சடக்கண்டு செய்கிறது. மா இடியப்பத்துக்கு பதமாக இருந்தால் தான் இடியப்பம் புளியேக்கில் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த மாவை பதமாக குழைக்கிறத எல்லாருக்குமே இல்லாது, சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அப்படி மல்லிகைப்பூவை தொட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. பாருங்க, தொட்டு பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு
ஆனால் இப்போ எல்லாம் மிஷின்கள் அதுகளெல்லாம் வந்துட்டு தான் இருந்தாலும் நீங்கள் கையால் எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு இதாக வராதுன்னு. இடியப்பம் ரெடி, சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.